இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6லிருந்து ஸ்லோகம் 22, 23. முதல்ல ஸ்லோகம் 22. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருநாபி விசால்யதே. இதோட அர்த்தம், அந்த யோக நிலையை பெற்ற ஒருவர் வேறு எந்த ஒரு சாதனையையும் பெரிதாக கருதுவதில்லை. இவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய பேரிடரின் மத்தியிலும் அவர் அசைவதில்லை. அடுத்து ஸ்லோகம் 23. தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்சிதம் ச நிச்சயேன யோக்தவ்யோ யோகோ நிர்விண்ண சேதசா. இதோட அர்த்தம், வாழ்க்கை துயரங்களில் இருந்து விலகி இருக்கும் நிலையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோகத்தை அவநம்பிக்கையிலிருந்து விடுபட இடைவிடாது உறுதியுடன் பயிற்சி செய்ய வேண்டும். இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்வோம். பொதுவாக நாம் பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட சுகங்களை அனுபவிக்க விருப்பப்படுவோம். ஆனால் நம்ம சென்சஸ் மூலமாக அனுபவிக்கிற இன்பங்கள் எதுவுமே நிரந்தரமானது இல்லைங்க. உதாரணமாக, பார்வை சம்பந்தப்பட்ட இன்பம் நாம் பார்க்குற பொருளை தொடர வரைக்கும் தான். வாய் ருச்சி சம்பந்தப்பட்ட இன்பம் நாம் பார்த்த பொருளை வாய்க்குள்ளே போடுற வரைக்கும் தான். கேட்பது சம்பந்தப்பட்ட இன்பம் ஒலி நம்ம காதுக்குள்ளே கேட்குற வரைக்கும் தான். நுகரும் வாசனை நம்ம நாசிக்குள்ளே போகிற வரைக்கும் தான். அதே மாதிரி பொருட்களை தொடும் உணர்ச்சி நாம் உணரும் வரைக்கும் தான். இது எல்லாமே ஷார்ட் லிவ்டுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இந்த இன்பங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனாலும் நம்ம மனசு இந்த புலன் சார்ந்த இன்பங்களுக்கு, அல்ப விஷயங்களுக்கு, ஆசைகளுக்கு அடிமையாகி கிடக்குதுங்க. இந்த வகையான இன்பங்கள் எல்லாம் நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை தர்றதில்லை அப்படிங்கிறத உணர்ந்து, அப்படிப்பட்ட ப்ளஷர்ஸ் த்ரூ சென்சரி ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து நாம் விலகி நிற்கணுங்க. இன்பங்கள் எப்படி நிரந்தரம் இல்லையோ அதே மாதிரி துன்பங்கள், துயரங்கள், துக்கங்களும் நிரந்தரமானவை இல்லைங்க. சஃபரிங்ஸ் ஆர் ஆல்சோ ஷார்ட் லிவ்ட் ஒன்லி. பசி, பட்டினி, துக்கம், நோய், கஷ்ட நஷ்டம், மரணம், இப்படி நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா வகையான பேரிழப்புகளும் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து போகக்கூடியவை தான். எதுவுமே ரொம்ப நேரம் நீடித்து நிலச்சி நிற்காதுங்க. இப்படி ஷார்ட் லிவ்டாக இருக்கக்கூடிய நிரந்தரமானதாக இல்லாத இன்பமும் சரி, துன்பமும் சரி, இதுங்களுக்கு தான் நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழறோம் இல்லைங்களா? இப்போது இந்த உண்மையை, அதாவது இந்த இன்பங்களும் சரி, துன்பங்களும் சரி நிரந்தரமானவை இல்லை அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து துக்கங்களோட நம்மளை சம்மந்தப்படுத்திக்காமல், அதே சமயத்தில் இன்பங்கள்லையும் நம்மளை சம்மந்தப்படுத்திக்காமல் நம்ம வாழ பழகிக்கணும். இதைத்தான் 23வது ஸ்லோகத்தில் துக்க சஞ்யோக வியோகம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். துக்க சயோக வியோகம் அப்படின்னா டிஸ்ஸோசியேஷன் ஃப்ரம் அவர் அஸ்யூம்டு அசோசியேஷன் வித் சஃபரிங். நம்ம அறியாமையால், இக்னரன்ஸ்னால இந்த பாடி, மைண்டு தான் நாம் அப்படின்னு தப்பாக நினைக்கிறோம். இந்த பாடி மைண்டுக்கு அடித்தளமாக உயிராக இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம மறந்துட்டு வாழ்கிறோம். நம்ம துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் இந்த அறியாமை தாங்க. அதனால் பகவான் என்ன சொல்கிறார்னா, இந்த உடல், மனம் ரீதியான துன்பங்கள் எல்லாம் ஒரு கற்பனையானது அப்படிங்கிறார்.
நாம் நம்ம கவனத்தை கான்ஷியஸாக நம்ம ஆத்மா மேலே வச்சோன்னா இந்த கற்பனையான துன்பங்களில் இருந்து நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு ஆத்மா மேலே மட்டும் நம்ம கவனத்தை வச்சு வாழ்ந்தோன்னா அதுதாங்க இந்த துன்பங்களுக்கான தீர்வு. நம்ம கவனம் ஆத்மாவில் இருந்து சிதறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு துன்பமே கிடையாது அப்படிங்கிறார் பகவான். இப்போது நம்ம நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது, ஆழ்ந்து தூங்கும்போது நம்ம பாடி மைண்டு இது எல்லாத்தையும் மறந்து தூங்குறோம் இல்லைங்களா? ஆழ்ந்த தூக்கம் நமக்கு ஒரு நிம்மதியையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது. இதே நிம்மதி நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போதும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம தியானம் பண்ணணுங்க. தியானம் நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நம்மளோட ஆழ்நிலையை டிரான்சென்டென்டல் ஸ்டேட்டை அடைய உதவும். ஒரு புகையும் விறகு அடுப்பு எப்படி ஊத ஊத அதோட தீக்கனல் நெருப்பு நல்லா பற்றிக்கிட்டு தீப்பிடிச்சு கொழுந்து விட்டு எரியுதோ, அந்த மாதிரி நம்ம ரெகுலராக தியானம் பண்ணும்போது நம்ம அறியாமை இக்னரன்ஸுங்கிற புகை நீங்கி ஞான ஜோதி நமக்குள்ளே பிரகாசமாக அறிகிறத நம்ம உணரலாங்க. நம்ம ஆன்மீக பயிற்சியை நம்ம இடைவிடாமல் நிறுத்தாமல் எந்த ஒரு தேக்கமும் லேகிங்கும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் தொந்தரவும் இல்லாமல் டிட்டர்மைண்டாக தீவிர பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பகவான் நீங்கள் சொல்கிறாருங்க. ரமண மகரிஷி இதையே தன்னோட அப்பள பாட்டில் சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவே அப்படின்னு பாடியிருப்பார். கான்ஸ்டன்ட்லி வித்தவுட் ஃபீலிங் டிஸ்பாண்டன்ட் ஜாய்ஃபுல்லி வி ஷுட் மெடிடேட். ஓ, நம்ம மறுபடியும் தியானம் பண்ணணுமா அப்படின்னு எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் எப்படி திரும்ப திரும்ப தூங்குறதுக்கு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி சந்தோஷமாக ஜாய்ஃபுல்லாக ரெகுலராக தியானம் பண்ணணுங்க. இப்படி தியானம் பண்ணி நமக்கு கிடைக்கிற செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லப்படுற தன்னை உணர்தல் கொடுக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் நமக்கு கிடைக்காதுங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. இது ஒரு அல்டிமேட்லி சுப்பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவம் வெறும் சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, அது ஒரு எல்லை கடந்த பரம சுகம். அதனால தான் சென்சஸ் மூலம் நாம் அனுபவிக்கிற சிற்றின்பம் ஷார்ட் லிவ்ட், நிரந்தரம் இல்லாததாகவும், இந்த தெய்வீக பேரின்பத்துக்கு அதனால் நமக்கு கிடைக்கிற திருப்திக்கு ஈடு இணையில்லாததாகவும் இருக்குதுங்க. இப்படி ஆத்மானுபவம் பரமானந்தத்தை, பரமசாந்தியை, பரிபூர்ணமான நிம்மதியை உணர்ந்த ஒரு யோகியானவர் அந்த நிலையிலிருந்து வெளியில் வராமல் உறுதியாக அந்த இன்ஃபைனைட் பிளிஸ்ஸை நிதர்சனமாக நிரந்தரமாக அனுபவிக்கிறாருங்க. நாம் அந்த பரமானந்தத்தில் ஊறி திளைச்சிக்கிட்டு இருக்கும்போது, பரம சுகத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு சோகமும் எந்த பாதிப்பையும் உண்டாக்காதுங்க. இப்போது இந்த உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நாம் முறைப்படியாக தியானம் செய்ய ஆரம்பிப்போம். இடைவெளி விடாமல் கண்டினியூஸாக ரெகுலராக தியானம் பண்ணுவோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.